பருத்த பாட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்த பாட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயேசு பாவப்பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. பிதா, குமாரன், பசுதாவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லாத, நிம்மதி இல்லாத நேரங்கள் அதிகமாக இருக்கிறது. என்னதான் நாம கடினப்பட்டு வேலை செய்தாலும், என்னதான் நாம் உலக பிரகாரமாக வேலையை சேர்த்து வைத்தாலும், என்னதான் நாம் பிறருக்கு விட்டு கொடுத்தாலும், என்னதான் பிறருக்கு நாம நன்மை செய்தாலும் கூட நம்ம வாழ்க்கையில சமாதானம் என்பது இல்லாம இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில ஒரு விதமான பாரம் அதிகமா இருக்கு. அதை வார்த்தையால சொல்லவும் முடியல. அது என்னவென்று நம்மளால யோசிக்கவும் முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. என்னன்னே தெரியல. அப்பத்துல ஒரு மாதிரியாவே இருக்குது, ஒரு மாதிரி சோகமாவே இருக்குது, ஒரு மாதிரியே பாரமாவே இருக்குது, ஒரு மாதிரி நிம்மதி இல்லாம இருக்குது. என்னன்னே தெரியல சொல்லி நாம கூட என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ளாக புலம்புகிற நிலைகள் அதிகமாக இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம சற்று உடற்பயிற்சி செய்வோம், புத்தகங்களை நம்ம படிப்போம் இல்லையா, இப்படிப்பட்ட சில செயல்களை நம்ம செய்வோம். அப்படி செய்தாலும் கூட நமக்கு அதுல நிம்மதி கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமானாக்கா கேள்விக்குறிதான். ஒரு வேலை நம்ம அதை வேலை செய்யும் போது மட்டும் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஆனா அதை முடிச்ச பிற்பாடு நம்ம என்ன ஆகும், திரும்பமாக தொடங்கிவிடும். இதனால என்ன செய்யறது, என்ன பண்றது என்று சொல்லி குழம்பி போகிற நேரங்கள் அதிகமாக இருக்கிறது இல்லையா. வேதத்துல கூட நம்ம பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என் சகோதரனுக்கு நான் எத்தனை முறை நான் மன்னிக்கிட்டோம் என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப என் சகோதரன் நான் எத்தனை முறை மன்னிக்கணும் சொல்லி கேட்கும்போது அந்த வார்த்தையில் இருக்க ஒரு பாரத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னாக்கா அந்த மனிதனுடைய சகோதரன் இவனுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கலாம். அப்ப செயல்பட்ட போது இவன் என்ன பண்றான், மன்னிக்கிறான். ஆனா அவனுடைய சகோதரன் என்ன பண்றான், திரும்ப என்ன பண்றான், தவறுகளை செய்யறான். அப்ப திரும்ப சகோதரன் தவறு செய்யறதுனால இந்த மனுஷன் என்ன பண்றான், சோர்ந்து போறான். எத்தனை மன்னிச்சாலும் அவன் திரும்ப என்ன பண்றான், தவறு செய்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பாரமா இருந்திருக்கலாம். அது ஒரு பாரமா இருந்திருக்கலாம். அதனால அவன் நிம்மதி இல்லாம இருந்திருக்கலாம், அதனால அவன் சமாதானம் இல்லாம இருந்திருக்கலாம். அப்ப ஏசு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும் போது ஏசு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தரம் இல்ல, 2 தரம் இல்ல, 7 தரம் இல்ல, 7-7 தரம் என்ன பண்ணி மன்னித்து கொண்டே இரு. அப்ப அங்க ஏசு ஆண்டவர்கிட்ட அந்த மனுஷன் வருமானம் என்ன பண்றான், ஒரு விதமான பாரத்தோடு வரான். மன்னிப்பின் சலிப்புல பாரப்பட்டு வருகிறான், விட்டு கொடுப்பதின் சலிப்புல பாரத்தோடு வரான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ 7-7 தரம் என்ன பண்ணி மன்னித்து கொண்டே இரு. அப்போ ஏசான சொன்ன பிரகாரமாக அவன் தன்னுடைய சகோதரனுக்கு மன்னிக்கும் போது அவனுக்கு அது ஒரு பாரமா தெரியாது. மனுஷிக்கு பிரகாரமாக என் சகோதரன் எனக்கு தெரிஞ்சுவேன் அதனால மன்னிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம உலக பிரகாரமாக மனுஷிக பிரகாரமா நம்ம மன்னிச்சோம்னாக்கா சலிப்பு வரும். ஆனா நம்ம கடவுளுக்குள்ளாக கடவுள் சொல்ற வார்த்தை பிரகாரமாக நம்ம மன்னிக்கிற பொழுது நமக்கு சலிப்பு வரவே வராது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவருடைய மன்னிப்புக்கு அளவே இல்லை. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை இயேசு ஆண்டவர் மன்னித்தார். நாம் ஒவ்வொரு முறையும் இயேசு ஆண்டவரத்துல நம்முடைய பாவங்களை நாம அறிக்கிற பொழுது அவர் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறார். அப்போ அந்த ஆண்டவர் சொல்லிட பிரகாரமாக அவருடைய வார்த்தை பிரகாரமாக நாம வாழுவோம். அது மன்னிப்பதில் மாத்திரமல்ல, அன்பு செலுத்துவதில், ஒருவரை ஏற்றுக்கொள்வதில், பிறருக்கு விட்டு கொடுப்பதில், இப்படிப்பட்ட காரியங்கள் கூட நாம செய்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம செய்வோம். எப்பேற்பட்ட பாரமா இருந்தாலும், நம் இருதயத்துக்கு எந்த வழியில பாரம் வந்தாலும் கூட கடவுள் அதை மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். இதேதான் வேதம் சொல்கிறது. சங்கீத புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆம் எனக்கு அன்பானே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அந்த சகோதரன்
மன்னிப்பின் பாரத்தோடு சலிப்போடு ஆண்டவர்கிட்ட வந்தான். ஆண்டவர் சொல்றாரு, 7 தடவை மன்னின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு வழியை சொன்னதுனால அவனுடைய பாதங்கள் நீங்கி இருக்கும், அவருடைய சலிப்பு நீங்கி இருக்கும். அவனுடைய மன்னிப்பின் பாரத்தை இயேசு ஆண்டவர் நீக்கி விட்டார். அப்போ இன்றைக்கு நாம் கூட அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் வாழ்கிற பொழுது, அவருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம இருக்கிற பொழுது கடவுள் நம்மை தள்ளாட விட மாட்டார். அதான் கடைசியில் வார்த்தை இருந்தது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இயேசுவினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கடவுள் நம்மை தள்ளாட விட மாட்டார். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பாரங்கள் இருந்தாலும் கூட இயேசு ஆண்டவரிடம் அதை வைத்து விடுவோம். அவர் நம்மை ஆதரிப்பார், அவர் நம்மை தள்ளாட விட மாட்டார். இந்த ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு அவருக்குள்ளாக இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா பாரங்களை அவரிடத்துல வைத்து விட்டு அவருடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு அவருடைய ஒத்தாசையினால் நாம வாழ தூய ஆவியானவர் தாமே நம்மை ஆசிரித்து காப்பாராக. ஆமீன். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட பிதாவே, இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு பாரங்கள், எவ்வளவு சோர்வுகள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட எங்களுக்கு ஆதரவாக, எங்களுக்கு துணையாக நீர் இருக்கிறீர். உடைய வார்த்தையினாலே எங்களை வாழ்வை நடத்துகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நாங்கள் சலித்து போகிற நேரத்துல, சோர்ந்து போகிற நேரத்துல, பாரத்தோடு இருக்கிற நேரத்துல நீருடைய வார்த்தையினாலே எங்களுக்கு துணைவராய் இருந்து எங்களை ஆதரிக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில நாங்கள் எல்லாம் பாரமான சூழ்நிலையில உம்மை தேடி வரவும், உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் நல்வாழ்வு பெற்றுக்கொள்ளவும் இறைவன் தாமே எங்களை நடத்த வேண்டுமா கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் முற்று முழுதுமாக கரத்துல ஒப்புவிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும், நீர் தாமே நடத்த வேண்டும் கூட நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய வேலைகள், நினைவுகள், யோசனைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் தாமே நிறைவேற்றி ஆசீர்வாதமாக கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கழிப்பதற்கு இறைவனை உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் ஞானம், அறிவை, திறமை தருவதாக நல்ல இதுல வாழ்வை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகம் தருகிறார்களோ எல்லாருடைய பலவீனங்களை சுகம் நிதாமை மாற்றி போட்டு எல்லாரும் நல்ல சுகத்தை, சரீரத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்னை பலப்படுத்துவார் என்ற திறமான நம்பிக்கை நாங்கள் வாழ்ந்து கொள்கிற பொழுது நீர் தயவாக எங்கள் வாழ்வில் இடைப்பட்டு எங்களை பலப்படுத்தி காத்து ரட்சித்து ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அனைவருக்கும் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.